குழந்தைய அழுதுட்டு இருக்கு. என்னாச்சு பாத்தீங்களா? உங்க வீட்டு ஆளுங்க யாருக்குமே பொறுப்பு இல்லாம குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க. பாருங்க குழந்தை எப்படி அழுதுட்டு இருக்கு. விஜய் இப்ப என்ன பண்றது? என்னன்னே புரியலையேங்க. ஏக்கா என்னக்கா அது? குழந்தை மட்டும் அழுதுட்டு இருக்கு. இதான் நீங்க பாத்துக்கிறதா? எங்க போறீங்க? கோச்சுக்காத கோபி, அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். சரி மாடியில போய் துணி எடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள முழிச்சிட்டு இருக்கான்பா. தம்பி பாருங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். வாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். பதட்டப்படாத விஜய், அவன் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தான். எறும்பு ரொம்ப கடிச்சிருக்கோம். தேல பூரணோ கடிச்சா கூட உங்களுக்கு என்ன இருக்கு? இதென்ன நீங்க பெத்த பிள்ளையா? நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுட்டு போயிட்டீங்க. கத்து கத்து ஏதா ஆச்சுன்னா நீங்களே பொறுப்பு. கோவத்துல எதுவும் பேசாத விஜய், நானும் குழந்தைய பெத்து வளர்த்தவதான். கூட எதுக்காக அழறான்னு பாக்கலாம். நீங்க உன்னை குழந்தைய தொட வேண்டாம். சண்டை போட இதுவா நேரம்? கூட எதுக்கு அழறான்னு இது பாக்கலாம். பாருங்க மரியாதை இந்த பக்கம் போங்க. எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கு? எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாத பொண்ணுடைய குழந்தைய காப்பாத்து. நீ என்ன ஆயாவா? இப்ப எதுக்கா அக்கா வச்சிங்க? யார் மேல உங்களுக்கு கோவம்? யார் மேல எனக்கு கோவம் இல்லப்பா. என் பொண்ணு தப்பு பண்ணா அடிச்ச. நீ எதுக்கு என் மேல பாயிர? முட்டாத்தனத்துக்கு அளவே இல்லையா? எங்கே காட்ட வேண்டிய கோவத்தை ஏன்டா என் மேல காமிக்கிற? என்ன உளறீங்க? இன்னும் புரியலையா உங்களுக்கு? என் மேல எதுக்குடா கோவப்படுற? உன் பொண்டாட்டி 2 அரடான்னு மறைமுகமா சொல்றாரு. நீங்க என்ன அடிக்கணும், என்கிட்ட சண்டை போடணும். அத பார்த்து இவங்க சந்தோஷப்படணும். அதான் இவங்களுக்கு ஆசை. நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா கூட இவங்களுக்கு பிடிக்காது. அதான் என்ன அவசர அவசரமா அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இப்படி என் குழந்தையும் என்னையும் அழ வச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல யாருக்குமே நல்ல மனசே கிடையாது. மனசெல்லாம் வஞ்சகமா சோதனா இருக்கு. போது நிறுத்து விஜய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஈஸ்வரிக்கா குழந்தைய கொடுன்னு கெஞ்சுறால, அது காதுலயே வாங்காம நீ பாட்டு பேசிட்டு இருக்க. இப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் கை காலெல்லாம் பிடிச்சு நாங்க சேவ் பண்ணணும், அப்படித்தானே? அட குழந்தை பசியால கூட அழலாம். முதல்ல பசியாத்திர வழியை பாருங்க. சொல்றாங்கல்ல, முதல்ல அதை செய். லட்சுமணா, எல்லாருக்கும் சண்டை போடணும்னு தோணுச்சே தவிர குழந்தையோட அழுகு நிறுத்தணும்னு தோணல. எங்க பெத்த அம்மாவுக்கே தோணல. அது ஒண்ணு இல்ல கோபி, விஜிக்கு எங்க மேல கோவத்தை காட்ட வேற வழி தெரியல. அதனால குழந்தைய சாக்க வச்சு எங்களை எல்லாம் திட்டிட்டு இருக்குது. அது குழந்தை என்ன பண்ணா? சரி போது நிறுத்துங்க. ஆம்பளை உங்களுக்கு புரியுது, குழந்தைய பெத்த அவளுக்கு புரியல பாருங்க. அதானே விஜய் இப்படியே பேசிட்டு மாமா. என்னங்க, என் மேலதான் தப்பு. அவங்க மேல எந்த தப்புமே இல்லல்ல. நீங்க பாட்டுக்கு அவங்க பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கீங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. விஜய் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க வரியா? ப்ளீஸ் விஜய். நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி டிரைவர், ஐயா இங்க வா. சரியா வரேன். அப்பா, டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா? ஏதா ஒண்ணு கொடுமா. நான் எந்த வேண்டுகோளும் வச்சதில்லை. நானும் அப்படிதான் மாமா. மாப்பிள்ளைங்கிற தோரணையில அது வேணும் இது வேணும்னு ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருக்கனா? கேட்டிருக்கலாமே மாப்பிள்ள. நீங்க என்ன கேட்டிருந்தாலும் சந்தோஷமா செய்திருப்பேன். அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அது வேணும் இது வேணும்னு கேட்கிறாள் நான் இல்ல. மத்தவங்க மனசு புண்படுறது எனக்கு பிடிக்காது. சரி, அதை விடுங்க மாப்பிள்ள. நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை சொல்லிடுறேன். என்ன மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. பொட்ட பிள்ளைங்களே 1-2 பத்தாலே பெத்தவங்க முகத்தில் நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க மேல எந்த அவச்சொல்லும் வந்துடக்கூடாது. நான் 5 பொண்ணுகளை பெத்தவன் மாப்பிள்ள.
அதனால அளவுக்கு அதிகமாவே சாக்கிரதையா அதுகளை கோழி குஞ்சுகளை பொத்தி வளர்க்கிற மாதிரி சர்வ சாக்கிரதையா வளர்த்திருக்கணும். அந்த மாதிரி வளர்த்த பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல நடத்தை பத்தி யாராவது அவதூறு பேசுனா பெத்தவன் மனசு என்ன பாடுபடும் பெண்ணை பெத்தவனுக்கு தான் தெரியுமாப்ல. அந்த மாதிரி அக்கறையோட வளர்த்த பொண்ணுதான் லீலா. தயவு செய்து லீலா நடத்தி சந்தேகப்படுற மாதிரி எந்த வார்த்தையும் பேசுறாதீங்க. அந்த வேதனை எனக்கு கொடுத்துறாதீங்க. நல்லா பேசுறீங்க மாமா. எனக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா செல்வம் வீட்டுக்கு வந்தது உண்மையா இல்லையான்னு உங்க பொண்ணு ஏன் மேல சத்தியம். வேணாம் வேணாம். உங்க தலையிலயோ இல்ல குழந்தைங்க தலையிலயோ அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவாளா? சொல்லுங்க மாமா. என்ன பேச்சு மாப்பிள்ள இது? மாப்பிள்ள வாழ்க்கையோட அஸ்திவாரம், குறிப்பா கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற நட்புக்கு அஸ்திவாரம் நம்பிக்கை. மாப்பிள்ள தயவு செய்து அந்த நம்பிக்கை இழந்து என் பொண்ணை பத்தி எந்த அவதூறும் பேசுறாதீங்க. என் பொண்ணுங்களை பத்திரமாத்து தங்க. பாவம் மாமா, நீங்க உங்களை நினைக்கும் போது எனக்கு பரிதாபமா இருக்கு. நீங்க வச்சிருக்கிறது மூட நம்பிக்கை. அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. என் பொண்ணு பத்திரமாத்தாங்கன்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? கொஞ்சம் இருமா. என்ன மாப்பிள்ள? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கப்பா. இந்தாங்க, முதல்ல கிளம்புங்க. இருமா, என்னமா சொல்லிட்டு இருக்காரு? உங்க வயசுக்கு தகுதிக்கு இந்த மாதிரி மனுஷனோட பேசவே கூடாதுப்பா. இவரோட பேச்சு மூச்சு இவர் மேல படுற காத்து கூட விஷம்தாப்பா. உங்களுக்கு இவர் கூட என்ன பேச்சு? நீங்க கிளம்புங்க. அது என்ன சொல்ல வராரு? போங்கப்பா. இந்த மனுஷன் வாயை திறந்தாலே நஞ்சு கக்குற பாம்பு மாதிரி. இவர் கூட எதுக்குப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க. என்னடி நீங்க எவ்வளவு இருச்ச அவர் சொல்றத கேப்ப. என்னாச்சு? நீங்க கிளம்புங்கப்பா. அட இருமா, அவர் ஏதோ சொல்ல வராரு. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதுப்பா. பைத்தியக்காரத்தனமா ஏதோ உளறிட்டு இருப்பாரு. இல்லம்மா, முக்கியமா ஏதோ. முதல்ல கிளம்புங்கப்பா. போங்க போங்கப்பா. போங்கப்பா. கிளம்புங்கப்பா. போங்கப்பா. உங்களை எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறதுனால தலைகள் புரியாம ஆடிட்டு இருக்கீங்களா? எக்கடினாலும் கேட்டு போயாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நிறுத்தி. ஒரு அப்பாவி மனுஷனை 5 பொண்ணுங்களுமா சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க. இத்தனை வருஷமா வளர்த்துன வரைய ஏமாத்தும் பொழுது என்ன 2 வருஷமா எப்படியெல்லாம் ஏமாத்திருப்ப? அடச்சி, ரொம்ப பேசாதீங்க. நாக்கு இழுத்துக்க போகுது. வீட்ல அங்கங்க லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, நானே அதுல இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போயிடுவேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல? உடம்புல இருக்கிற எந்த உறுப்பும் ஒசையாம போயிடும். யார் மேல வேணாலும் இறக்கப்படலாங்க, ஆனா உங்க மேல மட்டும் இறக்கப்படவே கூடாது. போதும்டா சாமி, போதும். போடி போ. இந்த நிலைமையில இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசிட்டு போற. நான் நல்லா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? கடவுளே, என்ன ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ட? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கா? இவ்வளவு நாலு சாத்துறதுக்காவது என் கைய சீக்கிரமா சரி பண்ணுப்பா. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கே இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. இவங்க பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் தலையெழுத்து. அக்கா, லீலாக்காவை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குக்கா. இவ்ளோ கஷ்டத்தை எப்படிதான் தாங்கிக்குதோ. ரவி மாமாக்கு
கையும் காலும் இப்படி ஆனதுக்கு அப்புறமாவது அவர் மனசு மாறி இருக்கணும். அப்பா இதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அப்பாவை பார்க்கும்போது எனக்கு அழுகழுகையா வருதுக்கா. பவானி, நீ வேற பேசி மனசை சங்கடப்படுத்தாத. எல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது சகஜம்தான். இத பாரு பவானி, அழறது, கஷ்டப்படுறது, வேதனைப்படுறது இதெல்லாம் எங்களோட போட்டோம். நீ போய் படு போ. அப்பாவை இன்னும் காணுமேக்கா. தானோ கார்மெண்ட்ஸுக்கு மாமா ஃபோன் பண்ணாரு. ரவியை டிசார்ஜ் பண்ணி வீட்டுல விட்டு வந்துறேன்னாரு. ஆனா இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கணுமே, இன்னும் ஆளை காணும். ஒருவேளை சரோ வீட்டுக்கு போயிருப்பாரோ என்னமோ. இல்ல, அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. சரி, நீங்க எல்லாம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி பவானி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. மெதுவாங்க, வலிக்கிருச்சா? உட்காருங்க. பார்த்து வரக்கூடாது. கால் அடிபட்டுச்சா? ஒன்றும் இல்லை, செருப்பு தடுமாறிடுச்சு. பார்த்தீங்களா, தடுமாறினது நான். ஆனால் என் வாயிலேருந்து வந்த வார்த்தைகள் செருப்பு தடுமாறிடுச்சான். நாம வழக்கம் அப்படித்தானே சொல்றோம். தவறி போய் முள்ளு மேல காலை வைப்போம், அப்புறம் முள்ளு குத்திருச்சுன்னு முள்ளு மேல பழிய போடுவோம். தான் உலக வழக்கம். என்ன ஏதோ வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஏன் அப்படி கேட்டீங்க? ஒன்றும் இல்லை, முகத்தில் ஏதோ வாட்டம் தெரியுதே. வருத்தம் தான். ஏங்க சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அங்கே விளையாடிட்டு இருக்க சிறுசுங்க, அவங்களுக்கு கவலையே இல்லைன்னு நான் நினைக்கிறீங்க. குழந்தைகளுக்கு எதுங்க கவலை? எனக்கே அப்பப்போ தோணுது, குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு. ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக விளையாடிக்கிட்டே இருக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு கவலையே இல்லைங்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு எதுங்க கவலை? எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற கவலையை விட அவங்களுக்குத்தான் கவலையே ஜாஸ்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். மிஞ்சி போனா இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ தான் மிச்ச வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லைங்க. இனிமேல தான் அவங்களுக்கு கல்யாணம், குழந்தை குட்டிகள், வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே இருக்கு. அதனால தான் நம்மளை விட அவங்களுக்கு தான் கவலைகள் அதிகமா இருக்கும், இல்லைங்களா? கவலைப்படுற வயசுங்களா அது? அவங்க ஏன் கவலைப்படாம இருக்காங்க தெரியுதா? ஏன்? அவங்க சந்தோஷத்தை பத்தி மட்டுமே நினைக்கிறாங்க. ஆனா நாம கவலையை பத்தி மட்டுமே நினைக்கிறோம். நாமும் அவங்கள மாதிரி கவலையை மறந்துட்டு சந்தோஷத்தை பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அவங்களும் ஒன்னாயிடுவோம். நீங்கள் என்ன மாதிரி 5 பொட்ட பிள்ளைங்களை பெற்றிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஐயா? 7. 7மே பொட்ட பிள்ளைங்க. என் பேர் தான் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு குசேலன்னு பேர் வச்சிருக்கணும். நான் நவீன குசேலன். ஏதோ நிலபுலன் வீடுன்னு இருந்ததுனால விளையாட்டு போல வரிசையா குழந்தைங்க. வீட்டில் பசுக்கள் இருந்தா ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. நான் பொன் குழந்தைங்களையும் அது மாதிரி தான் நினைச்சேன். 3 பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அப்புறம் கணக்கு பார்த்தா வீடு தான் மிச்சம். பொண்டாட்டியும் மீதி இருக்கிற 4 பொண்ணுங்களையும் அழைச்சிக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். ஆவடியில் ஒரு வீடு பார்த்தேன். இத்தினூண்டு வீடு தான். அங்கிருந்து கிண்டிக்கு தினமும் வேலைக்கு போவேன். 3 வருஷம் காத்தால 4 மணிக்கு எழுந்திருப்பேன். கிண்டிக்கு போய் வேலையை முடிச்சிட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஆமா, பாக்கி 4 பிள்ளைங்க கல்யாணம்? ஏற்கனவே 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். இங்கே வந்தும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். இவங்க 4 பேருக்கும் பிரச்சனைகள் இல்லைன்னு நான் நினைக்கிறீங்க? பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது.
அவங்க பிரச்சனையை எடுத்து எந்த அல்லையில போட்டுக்கிட்டா அப்புறம் மீதி இருக்கிற 3 குழந்தைகளுக்கு யார் கல்யாணம் செய்யறது? ஐயா, இந்த கட்டி கொடுத்த 4 பொண்ணுங்களோட வாழ்க்கையோட பிரச்சனைய உங்களால எப்படி மறக்க முடியுது? அதுக்குத்தான் இந்த பார்க்கில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு நானே பேசிட்டு இருக்கேன். மொத்தமா பார்க்க போனா என் மனசாட்சியோட நான் பேசிக்கிட்டே ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிறேன். ஐயா, உங்ககிட்ட பேசினப்புறம் என் மனசாட்சிக்கிட்டே நான் பேசின மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு தெளிவு பறந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? ஆமையா, எனக்கு 5 பொட்ட பிள்ளைங்க, அதுல 4 கட்டி கொடுத்துட்டேன். அதுல 2 பொண்ணுங்க வாழ்க்கையில தான் பிரச்சனை. அத நினைச்சே நான் இங்க இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறேன். நீங்க வந்து 4 பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை, பாக்கி 3 பிள்ளைங்களை கட்டி வேற கொடுக்கணும்னு சொல்றீங்க. இத்தனையும் மறந்துட்டு தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்துல நான் கத்துக்கணும். உங்களை பார்த்து பேசினப்புறம் எனக்கே ஒரு புது தெம்பு வந்திருக்குதியா. ஆண்டவனை பாத்தீங்களா, சரியான நேரத்துல உங்களை முன்னால கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறான். உங்களோட பேசினதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வர்றியா? போயிட்டு வாங்க. என்னங்க, இந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல. இங்க பாருங்க, இப்படி படுத்துட்டே இருந்தா உங்களுக்கு அப்படித்தான் தோணும். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? என் மேல சாஞ்சுக்கோங்க. மாத்திரை மருந்து சாப்பிடறதுக்காவது நீங்க இந்த கஞ்சை குடிச்சே ஆகணும். இந்தாங்க, குடிங்க. என்னங்க, கஞ்சியை குடிக்காம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்கிட்ட நீ இப்ப எப்படி பேசுற? எவ்வளவு பிரியமா பாசமா பேசுறல்ல, இதே மாதிரிதான் எப்பவும் நீ என்கிட்ட பேசணும்னு நான் நினைப்பேன், தெரியுமா? ஆனா இப்பதான் தெரியுது, அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா ஒரு கை கால் விளங்காம படுத்த படுக்கையா இருக்கணுங்கிற விவரம். ஏங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி நீங்களே உங்களை வேதனைப்படுத்திக்கிறீங்க? அட, என்னங்க? அடனா ஆச்சரியம் இல்ல? எதுக்கு ஆச்சரியம்? நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இல்ல இருக்கு? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அட என்ன லீலா, நீ புருஷனோட வேதனையை குறைக்கிறதுக்காக அக்கறையோட அட்வைஸ் பண்ற பாரு, அது ஆச்சரியமான விஷயம் தானே? இது பாருங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பொண்டாட்டியை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இதுக்கு ஆச்சரியப்பட மாட்டாங்க. உடம்புக்கு முடியாம படுத்துட்டு இருக்கிற புருஷனோட உடம்பு வேதனையை குறைக்க முடியலனாலும் மன வேதனையை குறைக்கணும், தைரியத்தை கொடுக்கணும்னு தான் எல்லா பொண்டாட்டியும் நினைப்பாங்க.